வணக்கம். இன்று ஒரு வித்தியாசமான, ஒரு குழப்பமான காலகட்டத்தில இருக்கோம். அது இன்னைக்கு நம்ம எதை வேண்டுமானாலும் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். அறிவை பெற்றுக்கொள்வது மிகவும் எளிது. கடந்த காலங்களில் அது எல்லோருக்கும் சாத்தியமில்லாமல் இருந்தது. இந்தியாவில் சாதி போன்ற அடக்குமுறைகள் கல்விக்கான வாய்ப்பை எல்லோருக்கும் தரவில்லை. அதே சமயம் மேலை நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா, நிலச்சுவாந்தர்கள், அரசர்கள், பிரபுக்கள் இவர்களை போன்ற வசதி மிக்கவர்களுக்கு தான் படிப்புக்கான வாய்ப்பு இருந்தது. ஒருவர் எதையாவது கற்றுக்கொள்ளணும்னா அவங்க ஒரு மத ரீதியான நிறுவனத்தில் சேர்ந்து ஒரு துறவியாவதன் மூலமாக, அல்லது வேறு எதையாவது மதம் சார்ந்த கல்வியை மேற்கொள்வதன் மூலமாக தான் கற்றுக்கொள்ள முடியும். பொதுமக்கள் கற்றுக்கொள்வது என்பது சாத்தியம் இல்லாமல் இருந்தது. 1500களில் அச்சு இயந்திரம் தயாரிக்கப்பட்ட பிறகு இந்த நிலை கொஞ்சம் மாறத் தொடங்கியது. ஆனால் அது வரைக்கும் மேலை நாடுகளில் எல்லோருமே கல்வி அறிவு இல்லாமல் மற்றவர்களை சார்ந்து தான் இருந்தாங்க. குறிப்பாக மதகுருக்கள் போன்றவர்கள். அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் எழுத்தறிவு பரவலாக தொடங்கியது. எல்லாரும் அவங்களால இயன்றதை கற்றுக்கொள்ள தொடங்கினாங்க. இப்போ இன்றைக்கு நவீன வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா கல்வியை அடிப்படையாக கொண்டது. அது ஒருவர் முறையாக பள்ளி படிப்பு படித்து கல்லூரிக்கு சென்று தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக தான் வாழ்க்கையில் பங்கு கொள்ள முடியுங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்குது. பள்ளியில் நம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள், எல்லா பொதுவான விஷயங்களும் கற்றுத்தருவாங்க. கல்லூரிக்கு செல்லும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து அதில் நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தி அந்த துறையில் ஒரு அனுபவமிக்க அறிவுமிக்க ஒருவராக நாம் வெளிப்படுவோம். இப்போ அந்த அறிவையும் அனுபவத்தையும் நாம் வேலையில் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய நிலை. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, நம்ம பெரும்பாலும் கல்வி கற்பதுங்கிறதே வேலைக்கு போகிறதுங்கிற அடிப்படையாக கொண்டு தான். நாம் யாருமே ஆர்வத்துடன் பிஇயோ டாக்டருக்கோ படிக்கிறது கிடையாது. அதில் படித்தா நல்ல வேலை கிடைக்கும், சமூகத்தில் நல்ல மதிப்பு இருக்கும், கவலையே பட வேண்டாம். இதுதான் முக்கியமான காரணம். அது படிப்புங்கிறது வாழ்க்கைக்கு தேவையானதுங்கிறது இல்லாமல் பிழைப்புக்கு தேவையானதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கு நிறைய நம்ம படிச்சிருக்கோம், கல்வி கற்றுருக்கோம். ஆனால் நம்ம பலருக்கும் வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழ்வதுங்கிற புரிதல் இல்லாமல் திணறிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் தகவல் தொழில்நுட்பம் போன்றவை வளர்ந்து எல்லாவற்றையும் டேட்டாவாக மாற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம மூச்சு விடுறது, நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்மளோட தினசரி நடவடிக்கைகள், எதை வேணாலும் நம்ம இன்றைக்கி டேட்டாவாக மாற்ற முடியும். அதன் மூலம் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியானதாக இல்லை, சிக்கலானதாக இருக்குது, குழப்பமானதாக இருக்குது. ஏன்? இதை நம்ம கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். ஏன்னா அறிவை பெற்றுக்கொள்வது எளிது. மொழி தெரிஞ்சிச்சு அப்படின்னா யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். உண்மையில் எழுத படிக்க தெரியணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஒரு மொழியை காதால் கேட்டு புரிந்து கொள்ள முடிந்தாலே இன்று நம்மால் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவற்றை எப்படி புரிந்து கொள்வது, அவற்றை எப்படி வாழ்க்கையில் அமுல்படுத்துவதுங்கிறது தான் பிரச்சனை. ஒருத்தர் சமைக்கணும்னு ஆசைப்படுறாரு, அவர்கிட்ட போதுமான வசதிகள் இருக்குது, அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த உணவு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமும் வாங்கிட முடியும். ஸோ வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ ரெசிப்பியும் இருக்குது. இப்போ அந்த ரெசிப்பியில் சொல்கிறபடி எல்லாத்தையும் செஞ்சால் அந்த உணவு சுவையானதாக இருக்குங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். நம்ம பலரும் சமைக்க முயற்சி செஞ்சுருப்போம். ஒரு முறை நான் முதல் முறையாக எலுமிச்சை பல சாதம் செய்ய முயற்சி செஞ்சேன். எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. தாளித்து எல்லாம் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு ரைஸை போட்டு கிளறிட்டு முழிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா
மஞ்சளா தானாவே வந்துரும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். எலுமிச்சம்பழம் மஞ்சளா இருக்கிறதுங்கிறனால, அந்த மஞ்சப்பொடி போடணுங்கிறது நினைவிலேயே இல்ல. ஸோ, அப்புறம் தான் எனக்கு புரிதல் வந்தது. ஸோ, பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ஒரு சின்ன விஷயம் தான் அது. இல்லையா? அத நம்ம புரிந்து கொள்ள மறந்தர்றோம், இல்ல தவற விட்டுர்றோம். இப்படி தான் நம்ம நெறைய தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனா, எளிமையான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள நாம கவனிப்பதில்ல. அவற்றின் நுட்பங்களை புரிந்து கொள்வது கிடையாது. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்றைக்கு நம்மில் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருவர் துணை இல்லாம தனியாக வாழ்க்கை வாழ்வது சாத்தியமில்லை. கணவன், மனைவி, அப்பா, அம்மா, குழந்தைகள், நண்பர்கள், உறவினர்கள் யாராவது ஒருவர் வேண்டி இருக்கு. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருக்கு, குழப்பமா இருக்கு. யாரு நல்லவர், யாரு கெட்டவர், எதை செய்யலாம், செய்யக்கூடாது. இதெல்லாம் தனியாக முடிவெடுப்பது எளிதாக இல்லை. அதனால யாராவது ஒரு கூட இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட கருத்து கேட்டு, இந்த படத்துக்கு போலாமா? இத சாப்பிடலாமா? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணலாம்? இப்படின்னு எதையாவது யோசிச்சு எளிய விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் அதன் அடிப்படையில தான் திட்டமிடுறோம். அதனால நாம என்னதான் வாழ்க்கைய சரியாக வாழ்ந்தாலும், எல்லா வசதிகளும் நம்மளுக்கு கிடைச்சாலும், நம்ம முழுமையாக திருப்தியாக உணர மாட்டோம். ஏன்னா, நாமளாக எதையும் முடிவெடுப்பது கிடையாது. வேற யாரையாவது சார்ந்து இருக்கோம். தனி மனிதர சார்ந்து இருக்காட்டியும், அ என்ன சாப்பிட்லான்னா கூட நாம முடிவு செய்றது இல்ல இல்லையா? என்ன ரெஸ்டாரண்ட் சாப்பிட்லாம், அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் என்ன உணவு சாப்பிட்லாங்கிறது எல்லாமே நம்ம Googleல பார்த்து, ஆன்லைன்ல ரிவ்யூஸ பார்த்து அப்புறம் முடிவு செய்றோம். ஸோ வாழ்க்கைக்கும் நம்மளுக்கும் எந்த விதமான பிணைப்புமே இல்லாம போயிருச்சு இன்னைக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இது இன்னைக்கு கண்டிப்பா நாம ஏதோ ஒரு விதத்தில் மாற்றியே ஆகணும். இதை வந்து தனி மனிதர்கள் தான் செய்ய முடியும். கூட்டமாக செய்ய முடியாது. எ ஏன் அப்டின்னா, கற்றுக்கொள்வது வந்து தனி மனிதருக்கு மட்டும் தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது ஒரு தனி மனிதர் செய்யக்கூடிய செயல். கூட்டமா எல்லாரும் சைக்கிள் ஓட்டலாம். ஆனா, ஒவ்வொருவரும் தனித்தனியா தானே கத்துக்குவாங்க. அதைப்போல தான் வாழ்க்கை. நம்ம கூட்டமாக வாழலாம். ஆனா, தனித்தனியா தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அப்போ வாழ்க்கையை எப்படி தான் கற்றுக்கொள்வது? அதற்குத்தான் பெரியவர்களின் துணை வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால், நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும், அதை எப்படி உபயோகப்படுத்துவது, செயல்படுத்துவதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த எலுமிச்சம்பழத்த பிழிஞ்சிட்டு மஞ்சளா வரலையேன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த மாரி முழிச்சுக்கிட்டு இருப்போம். இல்லன்னா, அந்த ரெசிபியில போட்டிருக்கும். அது போடும் எண்ணெய் கொதிச்ச உடனே கடுக போடுங்க, உளுத்தம் பருப்பு போடுங்கன்னா, அதுக்கு பின்னாடி நுட்பம் இருக்கு. அந்த எண்ணெய் எவ்வளவு ஊத்தணும், கடுகு கரெக்ட்டா வெடிக்கணும், அந்த பருப்பு வந்து ப்ரவுன் கலருக்கு மாறணும். நெறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே எவ்வளோதான் நம்ம படிச்சாலும் புரிந்து கொள்ள முடியாது. மாறாக நம்ம அத படிச்சு புரிஞ்சுக்கிட்டு, இன்னொருவர் அதே சமையல, அந்த ரெசிபிய சமைக்கிறார்ன்னு வைங்க. அவர் கூட இருந்தோம்னா, நம்ம நெறைய கத்துக்குவோம். சமையல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவியல் தான் அது. சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அதைப்போல தான் வாழ்க்கையும். இப்போ குழந்தைகள கவனிச்சீங்க அப்படின்னா, குழந்தைகள் எப்படி வாழ கற்றுக்கொள்வார்கள்னா, பெரியவர்களை பார்த்து தான். இப்போ வீட்ல இருக்கோம். திடீர்னு காலிங் பெல் அடிக்குது அப்படின்னா, குழந்தைய கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும்னா, உடனே பெரியவர்கள் யாரையாவது தான் பார்க்கும். அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கும். அவங்க திடுக்கிடுறாங்களா? ஆச்சரியப்படுறாங்களா? மகிழ்றாங்களா? ஏன்னா, அவங்க யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இல்லன்னா, அது ஆட் டைமா இருக்கலாம். ஸோ, அத பார்க்கும். அவங்க மூஞ்சில என்ன ரியாக்ஷன் வருது. இப்போ மகிழ்றாங்க அப்படின்னா, இல்ல அதுதான் ஒண்ணும் கவனிக்கும். வெளில போய் பார்க்குறோம், கதவ திறக்கிறோம், ஒரு நண்பர் நின்றுருக்காரு, மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க. அப்போ அந்த முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சிய வச்சே அந்த குழந்தை புரிந்து கொள்ளும். ஓ! இவர் முக்கியமான நபர், நமக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்ட்டு. மாறாக உள்ள வீட்டுக்குள்ள கூப்பிடாம அப்படியே பேசி அனுப்பிச்சுட்டாங்கன்னா, அதையும் குழந்தை புரிஞ்சுக்கும். அது உடனே நேரடியாக புரிஞ்சுக்காது. இந்த வித்தியாசங்கள கவனிக்கும். ஒருத்தர வெளியிலேயே நிறுத்தி வச்சு பேசுறாங்க, ஒருத்தர வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க, ஒருத்தர பார்த்தா சிரிக்கிறாங்க, இன்னொருத்தர பார்த்தா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நம்முடைய மனம் வந்து ஒரு பேட்டர்ன் மேக்கிங் மெஷின். பேட்டர்ன்னா எதையாவது கவனிச்சுக்கிட்டு இருந்தா, அதில எதையாவது நுட்பங்கள அவதானித்து புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம சுத்தி இருக்கிற பொருள்கள பார்த்தோம்னா, அதுக்குள்ள நம்ம பல விதங்கள்ல அவற்றை புரிந்து கொள்ள முடியும். மர சாமான்கள் இருக்கும், இரும்பு சாமான்கள் இருக்கும், எலக்ட்ரிக் பொருட்கள் இருக்கும்.
இப்படி இல்லையா? இது ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன் தான். நம்ம எந்தெந்த பொருளை கவனிக்கிறோம், எந்த வரிசையில் கவனிக்கிறோம், இதை பொறுத்து அந்த பேட்டர்ன் உருவாகிக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த குழந்தை பருவத்தில் குழந்தை பிறந்ததுலேருந்தே இது உருவாகிக்கிட்டே இருக்கும். இன்னும் தொடக்க காலத்தில் 3-6 மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு எல்லாவற்றும் எனர்ஜியாக உணரும். அதாவது அந்த எமோஷனை உணரும். அதாவது அது குழந்தைக்கு எந்த குழந்தையுமே பயப்பட விரும்பாது. ஏன்னா பயம்ங்கிறது ஒரு ஆழமான உணர்வு. அப்போது எல்லாவற்றையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். எதையாவது பயத்தை உருவாக்குதா, ஏதாவது மகிழ்ச்சியை தருதா, ஏதாவது இதெல்லாம் பாதுகாப்பாக உணர வைக்குது. இப்போது இதையெல்லாம் அடிப்படையில் அந்த குழந்தை நம்மை அறியாமல் தானாக ஒரு புரிதலை உருவாக்கி கொள்ளும். இப்போ இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பெரியவர்களின் பங்களிப்பு. இப்போ பெரியவர்களை பார்த்து அவங்க எதுக்கு கவனம் தர்றாங்க, எப்படி செய்கிறாங்க, இப்படி தான் குழந்தை கவனிக்கும். இப்போ அந்த பெரியவர்கள் கவனமே தரலன்னு வச்சுக்கோங்க, பெரியவர்களே இல்லை, அப்போ என்ன ஆகும்? இல்லை அந்த பெரியவர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க டிவியை பார்த்துக்கிட்டு நண்பர்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, குழந்தைய கவனிக்கலை, காலிங் பெல் அடித்தா ஃபோன் அடித்தா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு? இப்போ அது போன்ற சூழலை, அது போன்ற மனிதர்களை எப்படி எதிர்கொள்வதுங்கிற புரிதல் அதுக்கு இருக்காது. இப்போ ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு 5 வயசு ஆகும்போது ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கும் வாழ்க்கைக்கு. குத்துமதிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 4-5 வயதில் தான் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது வழக்கமாக இருந்தது. ஏன்னா அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு அடிப்படையான மனக்கட்டமைப்பு உருவாகி இருக்கும். அடுத்து அது சமூகத்தை எதிர்கொள்ளணும், அது என்ன கற்றுக்கணுமோ, என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து வெளி உலகை எதிர்கொண்டு அதை கற்றுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளணும். அடிப்படையான இந்த விஷயங்களே அந்த முதல் சில வருடங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இந்த நுட்பமான விஷயங்களையே குழந்தை கற்றுக்கலை அப்படின்னா, அது பள்ளிக்கு சென்றாலும் எதையும் ஒழுங்காக கற்றுக்கொள்ள முடியாது. பல குழந்தைகளுக்கு பல விஷயங்கள் புரியும், அதெல்லாம் மண்டையில் ஏறும். ஆனால் அதை உள்ளுக்குள்ளே கிரகித்து கொள்ள முடியாது, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது. இது மாதிரி பல சிக்கல்களை உருவாக்கும். ஏன்னா இப்போது நம்ம வீட்டில் வந்து நம்ம ஏதாவது சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்ம காது கொடுத்து கேட்டாங்கன்னு வைக்க, என்ன சொல்லு அப்படின்னாங்கன்னா நாம் ஆர்வமாக சொல்லுவோம். நம்ம பேசவே விடலை, சின்ன பிள்ளைய வாய் மூடிட்டு லட்சணமாக இரு அப்படின்னு ஏதாவது அதட்டுனாங்க, திட்டுனாங்க அப்படின்னா, நம்ம வாயை எதுக்காவது திறப்போமா? அப்போ வீட்டுக்குள்ளேயே பேசாத குழந்தை வெளியில் எப்படி பேசும்? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிறது போல் தொடக்கத்தில் உருவாகும் பிரச்சனைகள் வந்து நாளாவட்டத்தில் பெரிதாகி கொண்டே வரும். அப்போ இதிலிருந்து மீள்வது எப்படின்னா, தனி மனிதர்கள் தான் அதை செய்யணும். அதை வெறுமனே கல்வியை மட்டும் கொண்டு மேற்கொள்ள முடியாது. அறிவை மட்டும் வைத்து ஒன்றுமே பயனில்லை. அதனால தான் நம்ம மற்ற மனிதர்களோட தொடர்பு கொள்ளணும். குறிப்பாக நம்மை விட வயதில் மூத்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், கனிவானவர்கள், பக்குவமானவர்களோட அணுகாமையை நாம் மேற்கொள்ளணும். ஏன்னா ஒருவர் வந்து அறிவை கற்றுத்தர முடியும், மிக எளிது. ஆனால் ஆளுமையை கற்றுத்தர முடியாது. ஆளுமைங்கிறது அவர் உடலின் மூலமாக அவர் வாழ்க்கை வாழும் விதத்தில் வெளிப்படும். ஒரு மென்மையான மனம் கொண்டவராக இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு வகுப்பு எடுக்கும்போது நல்லா உணர்ச்சிகரமாக நல்ல கம்பீரமாக அவரால் பேசக்கூடும். அது பேசி முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி அந்த மென்மையான மனநிலைக்கு மாறிவிடக்கூடும். இப்போ இந்த மாற்றம் உருவாகுது இல்லையா, இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டியது. அதை எப்படி அவர் கையாளுறாரு, எங்கிருந்து அவருக்கு அந்த திடீர்னு ஒரு தைரியம் வருது, அவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு, அந்த தைரியம் தெளிவு ஏன் மற்ற நேரங்களில் இல்லை? இப்படி எல்லாமே கவனித்து நாம் நுட்பமாக உள்வாங்கிக் கொள்வோம். இது நம்முடைய வயதை ஒத்தவர்களிடம் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அப்பா அண்ணன் இருந்தால் அவங்ககிட்டையும் நம்ம கற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா அவங்க மீது நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்குது. அவங்க நம்மளை கட்டுப்படுத்துவாங்க, நாம் அவங்கள கட்டுப்படுத்துவோம். அவங்களுடைய குறைகள் போதாமைகள்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால் அவர்களை நம்ம முழுசாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அதன் அடிப்படையில் நம்ம ஆசிரியர்கள் போன்றவர்களை நாடுவது. ஸோ கடந்த காலத்தில் வந்து குருகுல கல்வி இருந்தது இதன் அடிப்படையில் தான். எதுக்கு போய் குரு வீட்டில் போய் அவரோட தங்கி அவருக்கு பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு கல்வி கற்றுக்கொள்ளணும்? இப்போ ஸ்கூல் மாதிரி காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம் இல்லையா? அது குருவுக்கு வந்து பணிவிடை செஞ்சுட்டு இருக்கலாம் ஒரு மாதிரி அடிமைத்தனம் போல் இல்லை?
நம்ம யோசித்தோம்னா அப்படி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் கவனித்து பாருங்கள், ஒருவர் 24 மணி நேரம் வகுப்படுத்திட்டு இருக்க முடியுமா? காலையில் ஒரு 2 மணி நேரம் எடுப்பார், சாயந்தரம் 2 மணி நேரம் இருப்பார். மிச்ச நேரங்களில் அவர் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அப்போ அவரோட நேரம் செலவிடுவதன் மூலமாக அவர் மற்ற நேரங்களை எப்படி வாழ்கிறார், எப்படி செலவிடுகிறார், இப்போ பாடம் எடுக்கிறதுக்கு எப்படி தயார் செய்கிறார், இப்படிலாம் நிறைய விஷயங்களை நாம் கவனித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அந்த குருகுல கல்வி உருவாக்கப்பட்டது. அதுவும் சில விஷயங்களை நாம் படித்து புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஓவியம் வரைவது, அதை எப்படி நாம் படித்து புரிஞ்சுக்க முடியும்? ஒரு சிற்பம் செய்வது படித்து புரிஞ்சுக்க முடியுமா? அப்போ அதையெல்லாம் கூட இருந்து கவனிக்கணும். அவருடைய கை அசைவுகள், முக பாவனைகள், அவர் மூச்சை எப்படி இழுத்து விடுறாரு, தம் கட்டுறாரா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அவராலையும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. இதுதான் வாழ்வின் சுவாரஸ்யங்களில் ஒன்று. வாழ்க்கையை வாழ்ந்து மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போது அதை கற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கையை வாழ தெரிந்த ஒரு மனிதருடைய அணுகாமை, அணுக்கம் இருப்பது நல்லது. இதெல்லாம் நம்மை மீறி தானாக நிகழும். நம்மளுக்கு உண்மையிலேயே கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஆசிரியர் வழிகாட்டி வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, நம்மளுக்கு உண்மையிலேயே சரியான மனநிலை இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அது தானாகவே நிகழும். ஏன்னா இது வாழ்க்கை நாம் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் விரும்புது. நம்ம கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு தடை போடுவதற்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் வருவார்கள். நம்ம கற்றுக்கொள்ளணும், எனக்கு இது கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி போனோம்னா பெரும்பாலானவர்கள் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது கற்றுத்தருவது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அப்போ நாம் அவரை உயர்ந்த இடத்துல வைக்கிறோம். அது ஒரு அழகான விஷயம். அவரோட வாழ்க்கைக்கு நாம் ஒரு அர்த்தத்தை தர்றோம். அந்த அர்த்தத்தை நாம் கிரகித்து கொண்டு அவர் வாழ்க்கை மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்கிறோம். எவ்வளோ அழகான விஷயம், யோசிச்சு பாருங்க. ஸோ இதை நாம் தான் யோசிக்கணும், நாம் தான் புரிந்து கொள்ளணும். இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்பவும் முக்கியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தனிப்பட்ட விதத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன். என்னுடைய ட்ராமாவின் காரணமாக எனக்கு குடும்பத்தில் எனக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியல என்னால். நான் எல்லாவற்றுமே புத்தகங்கள் மூலமாக வாசித்து அறிவாக தான் கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த அறிவை எப்படி பயன்படுத்துவது, இப்போ மனிதர்களுடன் எப்படி பழகுவது அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாசிக்கலாம். அதை வாசித்தா போதுமா? அதை பயன்படுத்தி மனிதர்களோட பழக வேண்டாமா? அதை பழகணுன்னா அதை என்ன பண்ணணும்? நிஜ உலகில் தான் அதை செயல்படுத்தணும். அதை எப்படி செயல்படுத்துது, யாரிடம் செயல்படுத்துவது? இப்படி நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்குது. இது என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை என்பதே கற்றுக்கொள்வதற்கு தரப்பட்டிருக்கும் வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன். நம்ம வாழ்நாள் முழுக்க இறுதி மூச்சை விடும் வரை நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். நம்ம இறுதி மூச்சை விட நேரம் கூட பார்த்திங்கன்னா அப்போ பருவநிலை மாறலாம், கரண்ட்டு போகலாம், எதையாவது புதுசாக கற்றுக்கிட்டு இருப்போம். நம்ம அது கற்றுக்கிறது என்னன்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது ஒரு நமக்கு நிகழும் நிகழ்வுகள், அனுபவங்கள், அதை பொறுமையாக உள்வாங்குவது தான் கற்றுக்கொள்வது. ஒரு பறவை கத்துது, அதில் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இன்னொரு டிவியில் யாரோ பேசுகிறாங்க, அதில் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஜஸ்ட்டு அவதானிக்கணும். பறவை கத்துறதை கவனிச்சிங்கன்னா அந்த குரலை நம்ம கவனிக்க முடியும். அதன் ஆழத்தை, அதன் ஏற்ற இறக்கத்தை, அதற்கு முன்னும் பின்னும் இருக்கும் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியும். டிவியை பேசுகிறத கவனிச்சோன்னா ஏதாவது நம்மளுக்கு தெரிய வரும். அந்த சொற்களில் இருந்தோ, அவள் உடல் அசைவில் இருந்தோ நம்ம எதை கற்றுக்கொள்வோம்னே நம்மளுக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம், காலத்தை வீணடிக்க மாட்டோம், அனாவசியமானதை வாசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், குழம்பிக்கிட்டு இருக்க மாட்டோம். இப்போ இதை கொஞ்சம் நுட்பமாக நாம் கவனிக்கணும். கவனித்து நம்ம வாழ்க்கையில் எப்படி இவற்றை செயல்படுத்துவதுன்னு அமுல்படுத்தி பார்க்கணும். ஏன்னா இது இன்றைக்கு ஒரு முக்கியமான தேவைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எதிர்காலத்தில் குழந்தைகள் மிக எளிதில் கற்றுக்கொள்வார்கள். இப்போவே குழந்தைகள் பலரும் நம்மளை விட புத்திசாலிகளாக, அறிவுத்திறன் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் எதுவுமே சொல்லித்தர முடியாது. அவங்களே பெரும்பாலும் தங்களுக்கு தேவையானதை தாங்களாகவே கற்றுக்கொள்வார்கள்.
அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கும் இடையே என்ன பிணைப்பு இருக்கும்? நம்ம வயதில் முதிர்ந்தவர்கள், மூத்தவர்கள் அப்படின்னா, அவங்க எப்படி வாழ்றதுன்னு நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆவலாக இருப்பார்கள். அதை நாம் கற்றுத்தர முடியாது. மாறாக நாம் வாழ்ந்து காட்டணும். நாம் ஒழுங்கா நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா, நம்ம அறியாமல் பலர் நம்மளை பார்ப்பாங்க, கவனிப்பாங்க, நிறைய கற்றுக்கொள்வார்கள். ஏன்னா எல்லாருக்குமே அந்த உள்ளுக்குள்ள ஒரு ஆவல் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வாழ்வது, என்ன செய்வது அப்படின்ட்டு. எல்லோருக்குமே நம்மளுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, மேம்படுத்த வேண்டியது ஏதாவது இருக்கும். அது என்னன்னு நம்மளால் துல்லியமாகவும் சொல்ல முடியாது. அதனால தான் ஒரு சிக்கலாகவும் குழப்பமாகவும் இருக்குது வாழ்க்கை. ஒரு தெளிவற்று இருக்குது எப்போவுமே. இப்போ இதெல்லாம் கவனிக்க கவனிக்க நம்ம நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களும் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அதை நாம் தான் தொடங்கணும். நம்மிடமிருந்து தான் தொடங்கணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.